போதை பொருள் பூரா விற்கிறாங்க. பையங்க சின்ன சின்ன பையங்கெல்லாம் போதை விற்கிறாங்க. இங்க இப்படின்னா போலீஸ் வந்துடும். இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க சரியில்லை. ஜாதி கலவரம். என்ன மாதிரி அராஜகங்கள்? ரவுடிசம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் ஏரியாவோட அராஜகம், அதனால இப்போ ஏரியா பிடிக்காம போயிடுச்சு. என்ன மாதிரி அராஜகங்கள்? ரவுடிசம். பனிக்குறை வேண்டாம் இருந்தார் ஒரு ஆள். அவர் அருவா எடுத்தா எல்லாம் ஓடுவாங்க பயந்துக்கிட்டு. தட்டு பிட்டு எடுத்துக்கிட்டு ஓடு ஓடு அடி ஓடு வர்றேன் அருவாளோட வர்றேன். இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க சரியில்லை. எது எடுக்கிறாங்கன்னு தெரியலப்பா. போதை பொருள் பூரா விற்கிறாங்க. போதை பையங்க சின்ன சின்ன பையங்கெல்லாம் போதை விற்கிறாங்க. அந்த டைம்ல கொலை வரைக்கும் போகுமா? நிறையா இருக்குது, அதை சொல்ல முடியாது. அவ்வளோ ஜாதி கலவரம். சுப்பிரமணியத்தில் நடந்த சண்டை இங்கே வந்து ஆரம்பித்து இங்கே பெரிய கலவரம் ஆயிடுச்சு. ஆள் இறந்தாங்களா? ஆமாம், இங்கே ஒரு பையன் சுட்டு கொண்டுட்டாங்க. இங்கே இப்படின்னா போலீஸ் வந்துடும். அப்படி ஸ்டேஷன் அந்த வரப்போ அந்த ஒரு வால்யூம் சவுண்டு கேட்டு எல்லாருமே பாஸ் ஆயிடுவாங்க. அதான் மேட்ரு. பாஸ் ஆயிடுவான்னா ஓடிடுவாங்க, அவ்வளோதான். அது படியில படுத்தா திருப்பி ஒரு ஆள் கூட படுக்க முடியல. கக்கசில வெறும் புழுக ஆயுது. நாத்தம் பின்னாடி போட உட்காந்து சோறு திக்க முடியாது. நாத்தம் ஒரே நாத்தம். அதான் குடியிருக்கிறோம். வீடு பாருங்க, மேலே பூரா விருவிட்டு நிற்குது பாருங்க. மேலே பாரு கட்டடம். எப்போ விழுமோ தெரியாது. ஆமாம், எப்போ விழுன்னே தெரியாது. திடீர் அங்கே ரொம்ப கரைச்சல் ஆகும். வந்து திடீர்னு ஆமாம், பிரச்சனை ஆகும். நம்ம முடிவு பண்ணல, மக்கள் முடிவு பண்ணுறாங்க. இந்த ஏரியாவா அப்படிப்பா, ஏன்னா இந்த ஏரியாவை சுத்தம் இல்லை. இங்கேருந்து தான் எல்லாருமே துப்புரவு பணியாளர் வெளி ஏரியாவை சுத்தம் பண்ணுறாங்க. இந்த ஏரியாலாம் அழுக்காக தான் கிடக்கு. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். அதனால் என் ஏரியா ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் ஏரியாவோட அராஜகம், அதனால் இப்போ ஏரியா பிடிக்காமல் போயிடுச்சு. என்ன மாதிரி அராஜகங்கள்? ரவுடிசம். ஆனால் இப்போ இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருந்து இருக்கிறப்ப இருந்துச்சு. இப்போ என்ன மாதிரியான இதெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள்? அது எப்படி சொல்கிறதுன்னா பவுஸுன்னு சொல்லுவாங்கல்ல. பவுஸுன்னு என்ன மாதிரினா ஏய் குர்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பவுஸ் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த ஏரியா சுத்தமாக இருக்கு. சுத்தமாக இருக்குன்னா ரவுடிசம் கிடையாது. ஆனால் ஏரியா அழுக்காக தான் இருக்கு. எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏதாவதுன்னா இங்கேருந்து வந்து ஆள் கூப்பிடுவாங்களா, இல்லை எந்த மாதிரி ரவுடிசம் எப்படி பிரச்சனைனாலே வந்துடுவாங்க. சரிங்களா, அது நம்ம குடும்பம் குட்டின்னு போகிறவங்க. பேச்சில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த இதை பார்ப்பாங்க. அதனால் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. சரி வேணும்னு அடையிட்டு ஒருத்தர் அரைஞ்சா கூட நம்ம அறைய வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் நம்மளோட கான்செப்ட் இப்போதைக்கு. ஆனால் இப்போதைக்கு அராஜகம் கிடையாது, இப்போதைக்கு ராஜி எவனும் கிடையாது. இப்போதைக்கு நிம்மதியாக இருக்குது ஏரியா. இப்போ அந்த டைம்லேயே கொலை வரைக்கும் போகுமா? நிறையா இருக்குது, அதை சொல்ல முடியாது. அவ்வளோ அந்த மாதிரியானது. எதுக்காக இந்த ஒரு அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்குது இந்த ஏரியாவில்? எதுக்காண்டி இருக்குன்னா, அதுக்கு வந்து இங்கே இருக்கிற கவுன்சிலர் எல்லாமே அவங்க பார்க்கணும். இங்கேருந்து தான் எல்லாருமே துப்புரவு பணியாளர் வெளி ஏரியாவை சுத்தம் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த ஏரியாலாம் அழுக்காக தான் கிடக்கு. சரியா, அப்போ இந்த ஏரியா நம்ம வெளியே போய் வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அங்கே சுத்தம் பண்ணுறோம். நம்ம ஏரியா ஏன் சுத்தம் வைக்க மாட்டோன்னு தான் தெரியல. நான் வெளிப்படையாக ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். இது வந்து எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. இங்கே வந்து இப்போ இந்த மாடி இருக்குது அப்படின்னா, இந்த மாடிக்கெல்லாம் ஒரு கடையை போட்டுட்டு இது எனக்கு ராஜ்யன்றாங்க. அப்போ மேமாடி கடை என்ன பண்ணுவோம், அதுக்கு மேமாடி கடை என்ன பண்ணுவான், அவங்க ஒரு டென்ட்டு போட்டுறாங்க. இந்த மாதிரி இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. ரைட்டா, அதனால் இந்த ஏரியா இன்னி வரைக்கும் அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கணும். சட்டம் தான் கேள்வி கேட்கணும், நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம கேள்வி கேட்டால் அது சண்டே ஆயிரும். சட்டம் தான் கேள்வி கேட்கணும். இப்போ சென்னையில் இந்த மாதிரி கண்ணகி நகர் அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு. நான் சென்னை போனதில்லை சார். அந்த மாதிரி ஒரு பிளேசஸ் இருக்கு. அங்கே என்னன்னா எங்கேயாவது ஒரு பிரச்சனை எது நடந்தாலும் இங்கே வந்து போலீஸ் வரும், பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவன் தான் இங்கே இப்படின்னா போலீஸ் வந்துடும். அப்படி ஸ்டேஷன் ஆனால் இங்கே இருந்தாலும் நடக்கும். ஏதாவது ஒன்று ஆனாலும் இங்கே வந்து விசாரிக்க வருவாங்களா, பிடிச்சிட்டு போவாங்களா? அப்படி ஸ்டேஷனு ஏரியா வாசலில் தானே ஸ்டேஷனு. எப்பவும் கண்காணிச்சிட்டே தான் இருப்பாங்க. அவங்களும் ரவுண்ட் சொல்ல தான் செய்வாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த வரப்போ அந்த ஒரு வால்யூம் சவுண்டு கேட்டு எல்லாருமே பாஸ் ஆயிடுவாங்க. அதான் மேட்ரு. பாஸ் ஆயிடுவாங்கன்னா
பாஸ் ஆயிரம்னா ஓடிடுவாங்க, அவ்வளோதான். என்ன எதுக்காக ஓடணும்? எதுக்காக? இப்போ நானே இருக்கேன், நானே குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் குடிச்சிட்டு இருந்தால் என்னை கூட்டி போய் 75 போடுவாங்கல்ல, நான் 1500 நான் கட்டணும்ல. அப்படின்றப்ப எல்லாருமே குடிக்கிறப்ப எல்லாரும் ஓடி தானே ஆகணும். வீட்டில் வந்து குடிக்க முடியாது, வெளியே வந்து வீட்டுக்கு கீழே குடிப்போம் அப்படின்னு குடிக்கிறாங்க. அப்படின்றப்ப போலீஸ் சவுண்டு கேட்குறப்ப டக்குன்னு சரக்கு இறக்க கொட்டி விட்டு கிட்டு விட்டு கூட ஓடி போய், அவ்வளோதான். இதுதான் மேட்ரு. வெளியே இப்போ மேலவாசல் பசங்களா அவங்க மோசமான பசங்க அந்த மாதிரி பேச்சு அடி இருக்கு. அண்ணே, ஒரு பானை சோறுக்கு ஒரு பதம் தான், சரிங்களா? அது ஒரு பதம் வந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சோத்தையை கேவலம் பண்ணிடுவேன். ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ளே நிறைய பட்டதாரி இருக்காங்க, நிறைய இளைஞர் இருக்காங்க, நல்லா படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க, நல்ல வேலைக்கு போனேன். மேனேஜர் பஸ் என் தம்பி டாமினஸில் மேனேஜராக இருக்கான், சரிங்களா? என் தம்பி நான் ஆட்டோ டிரைவர். இதுக்கு முன்னாடி நான் லோன் ஃபில்ல இருந்தேன், நியோகுரத்தில் லோன் ஃபில்ல இருந்தேன். எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஏரியாவை வச்சு எல்லாருமே மட்டம் போடுறாங்க, புரியுதா? இந்த ஏரியா வச்சு எல்லாரும் மட்டம். நம்ம யாரும் முடிவு பண்ணுறத நம்மளை வச்சு முடிவு பண்ணோம். நம்ம முடிவு பண்ணல, மக்கள் முடிவு பண்ணுறாங்க. இந்த ஏரியாவா அப்படிப்பா, ஏன்னா இந்த ஏரியாவை சுத்தம் இல்லை, அதனால இப்படியே திரும்புங்க. இதுதான் மேட்ரு. அப்படியே திரும்பினா அங்கிட்ட ஆடை வளர்ப்பாங்க, அங்கிட்ட மாடை வளர்ப்பாங்க, எல்லாமே வளர்ப்பாங்க. அவங்க இடமா இல்லையே, ஆக்கிரமிச்சாங்கல்ல. அவங்க போடுற சாணி ஈனி எல்லாமே கன்வெர்ட் ஆகும். சின்ன சின்ன பிள்ளைகளுக்குலாம் நோய் தானே மேட்ரு. அதாவது சுத்தம் இல்லை, அதனால ஏரியா வந்து கேவலமாக பேசுகிறாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பேர் நல்லா தானே இருக்காங்க. இந்த ஏரியா எப்போ ஆரம்பிச்சது, யார் கட்டி கொடுத்தது? முத எம்ஜிஆர் தான் கட்டி கொடுத்தாரு இந்த வீடுகளை கட்டி கொடுத்தா. மகாராசம் வந்தார், சோத்து பஞ்சம் தீர்ந்துச்சு, அரிசி பஞ்சம் தீர்ந்துச்சு, எல்லாமே தீர்ந்து வீடை கட்டி கொடுத்தாரு. நல்லா 10 ஆள் படுக்கிற மாதிரி வீடு கட்டி கொடுத்தாரு. இப்போ ஒரு ஆள் கூட படுக்க முடியாது இப்போ இருக்கிற ஆட்சியில். அவர் எம்ஜிஆர் இருக்கிற ஆட்சியில் நல்லா மகாராசம் நல்லா பெரிய பெரிய வீடாக கட்டி கொடுத்து, சோத்து பஞ்சம் தீர்ந்து நாங்கள் மகரார கஞ்சி குடித்தோம். அரிசி கிலோ 3 ரூபாய்க்கு நல்லா வித்துச்சு, நல்லா வாங்கி சாப்பிட்டோம், மூடையாக வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா ஜெயலலிதா நல்லா செஞ்சிச்சு. இந்த கலைஞர் ஆட்சி வந்துச்சு, ஒன்றுமே இல்லை. வந்து பூரா வீடு அடுப்படியில் படுத்தா திருப்பி ஒரு ஆள் கூட படுக்க முடியல. கக்கசில் வெறும் புழுக ஆயுது. ஏன்னா இப்போ கட்டி கொடுத்துருக்குற வீடு, இப்போ ஆட்சியில் கட்டி கொடுத்துருக்குறது பூரா செங்கல் வெறும் மண்ணை வச்சு பூசி இடிஞ்சு செங்கல்லாம் கிடக்கு. ஏன்னா இந்த ஆட்சியில் ஒன்றுமே நல்லா இல்லை, கலைஞர் ஆட்சியில் ஒன்றுமே நல்லா இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா நல்லா செஞ்சுட்டு மகாராஷ்டிரம் போயிட்டாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியில் எங்களுக்கு எந்த பிடிமானமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. வேலைக்காரர்களுக்கு வேலை பார்த்தாலும் கூலி தர மாட்டேங்கிறாங்க. சம்பளம் போய் அன்னாடு வேலை பார்க்குறாங்க, 10 நாள் 20 நாள் கழித்து சம்பளம் தர்றாங்க. எப்படி இருந்தாலும் எப்படி வீடு குடும்பம் குலைக்கிறது? அந்த மேலவாசல், திடீர் நகர், இதெல்லாம் என்ன தொழில் முன்னாடி? திடீர் நகரெல்லாம் நம்மளை வச்சுதான் திடீர் நகர் ஆச்சு. அது என்ன பேர் திடீர் நகர்? பேர் எப்படி வந்துச்சு? அதான் நம்மளை ஏழைய குடியிருந்த இடத்த நீங்கள் வந்து ஆக்கிரசம் பண்ணுறீங்க. திடீர் அப்படிங்கிறது ஏன்னா ஆக்கிரசம் பண்ணி இவர் நீங்களும் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள்லாம் தாத்தப்பட்ட ஜாதிய போங்க, உங்களுக்கு அங்கிட்டு போங்க அன்னு விரட்டினாங்க. விரட்டினது தான் திடீர் நகர். விரட்டி பயந்துக்கிட்டு ஓடி வந்ததுனால தான் அதுக்கு திடீர் நகர் பேர். இல்லாட்டி அது வந்து இந்த ஏழையை தான் குடியிருந்தது அந்த இடத்துல. என்ன தொழில் நடந்தது அப்பெல்லாம்? நாங்கெல்லாம் பேப்பர் பறக்க நாடு குப்பையெல்லாம் போய் பிறக்கி இதான் சாப்பிட முடிஞ்சு. எம்ஜிஆர் வந்த பிறகுதான் எங்களுக்கு பஞ்சமே நீங்க. எம்ஜிஆர் வந்த பிறகு கலைஞர் இருக்கிற போது கல் மண் களி கூட கிடைக்காது. மாவு 2 ரூபாய்க்கு மாவு வாங்கி கிண்டின பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தாங்க, பஞ்சம் நீங்கிச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஆட்சியில் எந்த இதுவுமே இல்லை, சும்மா ஜோக்குக்கு தான் வந்து படம் காட்டுறாங்க. சினிமாவில் தான் படம் காட்டுறாங்கன்னா இவங்க மும்பையிலே படம் காட்டுறாரு. ஆறு கலைஞர் பையன். இப்போ அவங்க முன்னாடி காலத்தில் சண்டைகள்லாம் அதிகமாக இருக்குமாமா? அப்படியா? ஆமாம். என்ன
சண்டையெல்லாம் அப்போ மணிக்குறை வேண்டி இருந்தார் ஒரு ஆள். அவர் அருவா எடுத்தவன் எல்லாம் ஓடுவாங்க பயந்துக்கிட்டு. சட்டையை பிட்டியை தூக்கிட்டு ஓடு ஓடு அடி ஓடு வர்றேன் அருவாளோட வர்றேன் அப்படின்னு ஓடி ஓடி எங்கள் ஆளு ஒளிஞ்சாங்க. என்ன எங்க சண்டை வந்தாலும் இவங்க தான் பொருள் இங்கே தான் வருவாங்க. எங்கே சண்டை வந்தோம் நானெல்லாம் எதிர்த்து நிற்பேன். பெரிய போக்கிருக்கிட்டே போட அப்படின்னு எதிர்த்து நிற்பேன். கடைசியில் அவன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வெட்டுப்பட்டு செத்தேன். வெட்டுப்பட்டு துண்ட துண்டமாக வெட்டி அவனை நாராக கிழிச்சு எடுத்து தண்ணியில் அலசி தூக்கிட்டு போனாங்க. போக்கிரி எல்லாம் அப்படியெல்லாம் இருந்துச்சு இந்த இடம். இன்றைக்கி நாங்கள்லாம் வளர்ந்து இந்த மாதிரி பிள்ளைய வளர்ந்த பிறகு தான் போக்கிரிங்கிற பேர் இல்லாமல் சண்டைங்கிற பேர் இல்லாமல் வாழ்கிறோம். இந்த மாதிரி கோயில்களை தாய் பராசக்தி இதுக்கு தான் காப்பாற்றுது. இப்போ இந்த ஏழை எழுதியில் இந்த கோயிலுக்கு தான் காப்பாற்றுது. எங்களை மனசுலெல்லாம் காப்பாற்றலாம். இந்த ஆலயத்தில் இருக்க அம்மா அங்காளீஸ்வரி ஆதி பராசக்தி உட்கார்ந்துருக்கிறவ அவள் தான் காப்பாற்றுறான். நாத்தம் பின்னாடி போட உட்காந்து சோறு திங்க முடியாது. நாத்தம் ஒரே நாத்தம். அதில் தான் குடியிருக்கிறோம். கட்சியில் இருந்து வர்றாங்க, நான் அதான் செய்கிறேன் இதான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே செய்யறதில்ல. குப்பெல்லாம் வர்ற தெருவில் சரியாக குப்பெல்லாம் மாட்டேங்கிறேன். கூட்டு குப்பையாலே மாட்டேங்கிறேன். நானெல்லாம் அவ்வளோ வெறும் 500 ரூபா சம்பளத்துக்கு போய் வேலை பார்த்தேன். ஒரு நாளைக்கு 12 டம்மு பிய்யலுன்னு செல்லூரில் 12 டம்மு பிய்யி சம்பளம் எனக்கு எவ்வளோ? 500 ரூபா. மாதம் முழுக்க வேலை பார்த்தா 150 ரூபா இப்படி சம்பளம் வாங்குவோம். இன்றைக்கி 50 ரூபா சம்பளம் வாங்குறேன். அது ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதே தொழிலாளிக்கு கூலிக்காரனு கொண்டு போய் வேலை வாங்குறாங்க. அவனுக்கு சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி சாப்பிட்றது? இந்த ஆட்சியில் எப்படி சாப்பிட்றது? இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க சரியில்லை. குப்பையை அங்கேருந்து வெளியில் இருக்க குப்பையை பூரா உள்ளே கொண்டு வந்துருதுங்க. எங்கிட்ட சுத்தம் பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணால் ஆள் கிடையாது. பின்னாடி பூரா சாக்கடை. நான் வீடு பாருங்கள், மேலே பூரா விருவட்டு நிற்கிது பாருங்கள். மேலே பாரு கட்டடம் எப்போ விழுமோ தெரியாது. ஆமாம், எப்போ விழுன்னே தெரியாது. குடிசை பகுதியாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா. அவங்க வீடை நீட்டாக வச்சுக்கிட்டாங்க, வாசலை நீட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஆமாம், இப்போ வர வர ரொம்ப இதாகிடுச்சு. எதுக்கு அந்த திடீர் அங்கே ரொம்ப கரைச்சல் ஆகும் போது வந்து திடீர்னு ஆமாம் பிரச்சனை ஆகும். இப்போ ஓரளவுக்கு அந்த ஏரியா பரவாயில்ல இருக்கு. இந்த ஏரியா ரொம்ப இதாகிடுச்சு, மோசமாகிடுச்சு. எப்படி இங்கே அடித்தடி அந்த ஆமாம், இங்கே அங்கே அந்த ஏரியா கூட இப்போ பரவாயில்லாமல் இருக்குது. இந்த ஏரியா தான் ரொம்ப மோசமாக இருக்குது. எதுக்காக இதை கையில் எடுக்கிறாங்க? அடித்தடி எது எடுக்கிறாங்கன்னு தெரியலப்பா. போதை பொருள் பூரா விற்கிறாங்க. போதை பையங்க சின்ன சின்ன பையங்கெல்லாம் போதை எடுக்கிறாங்க. கஞ்சா அடிக்கிறாங்க, மாத்திரை போடுறாங்க. இதெல்லாம் எப்படி போடுறாங்கன்னு தெரியல. அதனால இந்த ஏரியா தெரியலப்பா. அதுதான் ரகசியமா இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கெட்டு போறாங்க. ஆமா, அதனால ரகசியம் அதெல்லாம் தெரியாது. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே போலீஸ் இங்க தான் வருதாமே? அப்படியா? ஆமா, இங்க தான்ப்பா வருது. இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு தான்ப்பா வருவாங்க. 10 நிமிஷம். இப்போ நானே ஒரு சண்டையில் ஃபோன் அடித்தாலும் 1/4 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. சண்டையெல்லாம் ஓஞ்சது பின்னாடி. ஒரு பெரிய சண்டை என்ன சண்டை பார்த்தீங்க? எங்க குடும்ப சண்டையே பெரிய சண்டையா இருந்திருக்கு. ஜாதி கலவரம். அது கலைஞர் ஆட்சியில் சுப்பிரமணியத்தில் நடந்த சண்டை இங்க வந்து ஆரம்பிச்சு இங்க பெரிய கலவரம் ஆயிடுச்சு. ஆள் இறந்தாங்களா? ஆமா, இங்க ஒரு பையன் சுட்டு கொண்டுட்டாங்க. ஆனா எப்படின்னா இந்த ஏரியா பேர் என்ன பேரு, எப்படி உருவாச்சு முதல்ல? அப்போ வந்து சுடுகாடு. அப்போ எங்கள் அம்மா காலத்தில் வந்து எங்களை பூரா வீடு பூரா அப்போ குடிசைலாம் அங்கே இருப்போம். அதுக்கப்புறம் இந்த எம்ஜிஆர் இருக்கார்ல, அவர் வந்து கட்டி கொடுத்தா வந்து இந்த மேலே வந்து அவசியம் போடு வந்தார். ஓகே, இது சிட்டி சென்டரில் எப்படி இருக்குது? அது ஃபுல்லாக முழுசாக சிட்டி. ஆனால் இது மாறவே இல்லையே. இல்லை, நாங்கள் ஊரெல்லாம் சுத்தம் பண்ணுறோம். ஆனால் இங்கே சுத்தம் பண்ண அந்த இதுக்கு அந்த கட்சி கட்சி போட்டி மோட்டிஷன். அதனால என்னென்ன மாதிரி தேவைகள், அடிப்படை தேவைகள்லாம் தேவைப்படுது? ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஆணி அடித்தா கூட ஓட்டை அப்படி பெருசாக வரும். அந்த மாதிரி நம்ம வெளியே சொன்ன மாதிரி எடுத்து பார்க்க மாட்டாங்க. கட்சி மோட்டிஷன் மாதிரி கொண்டு வராங்க. அதனால சொல்ல வேணாம், கட்சியும் சொல்லக்கூடாது. வேணாம். இது மேலே வாசல். ஓகே, திடீர் நகர்னு அது எப்படி திடீர் நகர்னு அப்படி பேர்? திடீர் நகர் வந்து
அது வந்து அது பட்டா கிடையாது. இப்போ பட்டா எல்லாம் கொடுத்தாங்க. அதனால திடீர்னு வந்தனால அந்த திடீர்னு பட்டா எல்லாம் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே அடிப்படை சண்டைகள் அந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம இதில் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. முதல்ல இருந்துச்சு. இப்போ அந்த இது கிடையாது. மாதிரியான சண்டைகள் சண்டை இதில் அப்போ வந்து சாராயம் இதில் ஓட்டுற டைமில் அப்போ வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ அந்த சண்டை இதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து 7th படித்த டைம். அப்போ பழைய காலம் நல்லா சாரையெல்லாம் ஓட்டினாங்க இங்கே. ஆமாம், சாரை ஓட்டின டைமில் அந்த டைமில் வெட்டு குத்து மாதிரி சண்டை ஏற்பட்டது நினச்சி. இங்கே தான் பவர் முதலாச்சு. அதுக்கப்புறம் தான் திடீர்னு நேரம் இதாச்சு. எங்கே பார்த்தாலுமே நினைவு அந்த போஸ்டர்ஸாகவே இருக்குது. என்ன காரணம்? எங்கள் இதில் வந்து சிறப்பு என்னன்னா, அது இறந்தாலும் யாராவது எம்ஜிஆரும் சரி கலைஞரும் சரி எல்லாரும் இந்த இறந்த நாள்னா அது கொண்டாடுவோம். அந்த இறந்த நாள் அந்த நாள் வரும்போது எல்லாரும் கொண்டாடுவோம். பாட்டு போட்டு கொண்டாடுவோம். இது எங்கள் ஏரியா சிறப்பு. எல்லாம் பிறந்த நாள்லேருந்து கல்யாண காது குத்துலேருந்து எல்லாமே கொண்டாடுவோம். எதுக்காக அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ இருந்து எங்களை பெரிய முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு பழைய கொடுத்துட்டு போயிட்டாங்க. காசு பணம் இல்லாட்டாலும் இந்த சந்தோஷம் எங்களுக்கு வந்து அது ஒரு ஹாப்பினஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now.